Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இது நம்ம பண்ண போறது ஒரு குட்டி பாப்பாக்கு பாவாடை சட்டைக்கு வர்க் பண்ண போறோம். பாவாடை கலர் இதுதான். நல்ல அழகான ஒரு yellow கலர்ல ஃபுல்லா கோல்டன் கலர்ல கொடியா போட்டு வர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் border வந்து நல்ல பெரிய border ராணி பிங்க் கலர்ல இருக்கு. அதுலயும் கோல்ட் saree வர்க் தான் இருக்கு. அண்ட் சட்டை வந்து இந்த பிங்க் கலர் கொடுத்திருக்காங்க. பாவாடையோட அட்டாச் பண்ணி சட்டை கொடுப்பாங்க. அது வந்து இந்த பிங்க் செல்ஃப் டிசைன்ஸ் இருக்கு. அதுலயும் border இருக்கு. ரொம்ப குட்டி பாப்பா தான். 1 year or 1.5 years தான் இருக்கும். சோ அதனால வந்து சட்டை வந்து ரொம்ப இது ஸ்லீவ்லாம் இல்லாம வேற பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்க. சோ நம்ம அது மாதிரி தான் வர்க் பண்ண போறோம். அண்ட் வர்க் வந்து டிஃபரெண்டா வித்தியாசமா ஏதாவது பண்ணி கொடுங்க, அழகா பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. நானும் ஒரு டிஃபரெண்டான ஒரு டிசைன் யோசிச்சிருக்கேன். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறத காட்டுறேன் பாருங்க. இதுக்கு பேப்பர் டிராயிங் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் பாப்பாவோட சட்டை அளவு. அந்த ஃபுல் ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி டிசைன் கேட்டிருந்தாங்க. நான் சும்மா வேவி லைன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். அந்த லைன் இப்போ இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே ஒரு கேப், அதுக்கப்புறம் இங்கே கண்டினியூ ஆகுது. அடுத்த லைனில் இங்கே கேப் இருக்கு, அதுக்கு அடுத்த லைனில் இங்கே கேப் இருக்கு. அது மாதிரி எல்லாமே வேவி லைன்ஸ் தான். ஒரு சில லைன்ஸ் கண்டினியூஸாக இருக்கும், ஒரு சில லைன்ஸில் அங்கங்கே கேப் விட்டு வரைஞ்சிருக்கேன். இந்த கேப்பில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஐடியா. அண்ட் இதில் நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பேப்பரில் காட்டின இந்த வேவி பேட்டர்ன் வந்து வரைஞ்சிருக்கேன். நான் ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி ட்ரேசிங் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த லைன்ஸ்ல வந்து நம்ம சீனி பாசி போட போறோம். மெட்டாலிக் கோல்ட் கலர்ல சீனி பாசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ரெண்டு பீடா அட்டாச் பண்ணிட்டே வரலாம். அப்பதான் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் நல்லா வரும். ஸோ அதனால கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துட்டு நீடில் வந்து நம்பர் 23 யூஸ் பண்றேன். ஒரு ஸ்டிச்சுக்கு 2 பீடு அப்படி எடுத்து இந்த வேவ்ஸ்ல கரெக்டா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பீட்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த லைன்ஸ் மட்டும் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கேப்ல என்ன பண்ண போறோம்ன்றதா ஹைலைட். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த வேவி லைன்ஸ் ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு. சீனி பாசி வச்சு போட்டிருக்கேன். இப்போ லைன்ல வந்து நடுவில் கேப் விட்டுருக்கேன். அதாவது இப்போ இந்த லைன் இப்படி கண்டினியூ ஆகுது அப்படின்னா இது ஒரு கேப், சென்டர்ல ஒரு கேப் இங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க வரைக்கும் ஒரு லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி நிறைய லைன்ஸ்ல அங்கங்க கேப் விட்டுருக்கேன். ஒரு சில லைன்ஸ் ஃபுல்லா போட்டிருக்கேன். ஸோ அந்த கேப் விட்ட இடத்துலலாம் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கறதா இப்போ இது என்னென்ன மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றதை காட்டுறேன். இந்த கேப் இருக்குல்ல, இதை தான் நம்ம கவர் பண்ண போறோம். சென்டர்ல வந்து ஒரு 5 லைன்ஸ் போட்டிருக்கேன். இதுல வந்து நம்ம ஸ்பைடர் வெப் ரோஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்பைடர் வெப் ரோஸ் பண்றதுக்கு பேஸ் கொடுக்கணும்ல, அதுக்கு வந்து நான் வந்து ஒயிட் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து ட்வைன் த்ரெட்னு சொல்லுவாங்க, 10 நம்பர் நூல் சொல்லுவாங்க. நம்ம காட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த த்ரெட். அந்த த்ரெட் தான் இது, காட்டன் த்ரெட். இதை வந்து ஒரு நீடல கொடுத்துட்டு இந்த 5 லைனுக்கும் சும்மா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மட்டும் போடணும். இந்த வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் அடுத்த லைன் கீழே எடுத்துட்டு இங்க வரைக்கும் இதே மாதிரி இந்த 5 லைனையும் போட்டு முடிச்சிருவோம். முடிச்சுட்டு இதுல எப்படி நம்ம ரிப்பன் யூஸ் பண்ணி ஸ்பைடர் வெப் ரோஸ் பண்றது காட்டுறேன். இப்போ இதுல நம்ம ரோஸ் பண்றதுக்கு நான் ஆர்கன்ஸா ரிப்பன் எடுத்திருக்கேன். இந்த ஆர்கன்ஸா ரிப்பன் வந்து அந்த பாவாடையோட கலருக்கு நல்ல எக்ஸாக்ட் மேட்சிங்கா இருக்குது. அதனால இந்த ரிப்பன் வந்து நம்ம எப்பயும் போல கோர்த்துட்டு அடுத்தது கீழே இருந்து எடுத்துக்கலாம். இது ஏதாவது ஒரு 2 லைனுக்கு நடுவுல இந்த இடத்துல இருந்து நீடில் வெளியே எடுத்துட்டு இந்த நீடில் வந்து கேப்போட்டரா நம்பர் 6 அந்த நீடில் யூஸ் பண்றேன். டேப்பஸ்ட்ரி நீடில் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணலாம் நீங்க. ஸோ எடுத்துட்டு இப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைனை விட்டுட்டு செகண்ட் லைனுக்கு அடியில் ரிப்பன் கொண்டு போகணும். அடுத்து தேர்ட் லைனை விட்டுட்டு ஃபோர்த் லைனுக்கு அடியில் ரிப்பன் கொண்டு போங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக 5th லைனுக்கு மேலே ரிப்பன் வரும். செகண்ட் ரவுண்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் லைனுக்கு கீழே ரிப்பன் போகணும். ஆல்டர்னேட்டா, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எங்கெல்லாம் ரிப்பன் மேலே இருக்கோ அங்கெல்லாம் செகண்ட் ரவுண்ட்ல ரிப்பன் கீழே இருக்கணும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப டைட் பண்ண வேணாம், ரொம்ப லூஸாக விட வேணாம். சும்மா லைட்டாக அப்படி கேஷுவலாக போட்டுட்டே போங்க. அப்போதான் வந்து ரிப்பன் ஒரு மாதிரி அதுவாக சுற்றி நிற்கணும். நீங்களும் அதை சுற்றி விட வேணாம், ஸ்ட்ரைட்டன் பண்ணி விட வேணாம். சும்மா லைட்டாக அங்கங்கே ஒரு சுருக்கு அந்த மாதிரி இருக்கணும். கேஷுவலாக பண்ணிங்கன்னா அந்த ரோஸ் வந்து அழகாக வரும். ஸோ இதே மாதிரி மாற்றி இப்போ இதில் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரிப்பன் வந்து அடியில் இருக்குது. இப்போ 2வது ரவுண்டில் ரிப்பன் மேலே வந்துடும், இதுக்கு அடியில் போயிடும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி சுற்றி எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு இந்த ஒயிட் லைன்ஸ் எல்லாம் மறைக்கிற அளவுக்கு நம்ம சுற்றி கொண்டு வரணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸ்பைடர் வெப் ரோஸ் முடிச்சாச்சு. அதுக்கு பக்கத்தில் வந்து குட்டி குட்டியாக 2 சர்க்கிள் போட்டிருக்கேன். இந்த பக்கம் 2 சர்க்கிள், இந்த பக்கம் 2 சர்க்கிள், அப்புறம் இன்னும் சின்னதாக 2 டாட் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல 3 லைன் போட்டிருக்கேன். இது லீஃபுக்கு, இதெல்லாம் ரோசஸ்க்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ரோஸ் தான் பண்ண போகிறோம். ஆனால் அது வந்து சாட்டின் ரிப்பன் வச்சு பண்ண போகிறோம். நான் அதுக்கு சாட்டின் ரிப்பன் வந்து 1/4 inch சாட்டின் ரிப்பனில் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நீடில் எப்படி கோர்க்குறது, ஆர்கன்ஸா ரிப்பன் பண்ணும்போது நான் கோர்க்குறது காட்டல. ஸோ இப்போ கோர்க்குறது எப்படின்றது காட்டுறேன். நீடில் வந்து நான் டேப்பஸ்ட்ரி நீடில் நம்பர் 18 எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த ஐ போர்ஷன் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ ரிப்பன் விடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரிப்பனை நம்ம உள்ளே விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து மெயின் போர்ஷன், ஸ்டார்டிங் பாயிண்ட். இது வந்து டெயில் போர்ஷன். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் தூரம் இழுத்து விட்டுட்டு இந்த நீடிலோட டிப் இருக்குல்ல, இதை வந்து மறுபடியும் இது உள்ளேயே விட்டுருங்க. இந்த ரிப்பனுக்குள்ளேயே விட்டுருங்க.
இப்போ பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து இந்த ரிப்பன் நீடலுக்குள்ளே வரும், அதோட டெயில் பொசிஷன் அப்படியே இந்த ஐ வழியாக க்ராஸ் ஆகி இப்படி போகணும். ஸோ இப்போ இந்த லாங்காக இருக்கிற ரிப்பனை நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லாக் ஆகிட்டு அப்படின்னா வந்து நமக்கு ரிப்பன் விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நூலில் வந்து ரிப்பன் நீடில் வந்து ரிப்பனை கோர்த்தாச்சு. ஸோ அடுத்து இந்த எண்ட் டெயில் பொசிஷன் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். சாதாரணமாக முடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இதை வச்சு தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம நீடில் வெளியே எடுத்துக்கலாம். கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஷைனிங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ரிப்பனை கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டில் இழுத்து பிடிச்சிக்கோங்க. இந்த ஒரு தூரத்துக்கு இந்த அளவு இருந்தால் போதும். ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நீடல் வந்து இது மேலே வச்சுட்டு ஒரு சுற்று ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணும்போது எப்படி சுற்றுவோமோ அந்த மாதிரி சுற்றிட்டு இந்த நீடலை வச்சு இந்த ரிப்பன் மேலே ரன்னிங் ஸ்டிச் போடணும். ஸோ ரன்னிங் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் கிறிஸ் கிராஸாக போடணும். இந்த சைடில் ஒரு ஸ்டிச்சு, அடுத்து இந்த சைடில் ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இது மாதிரி மாற்றி மாற்றி 2 சைடும் போட்டுகிட்டே போடணும். ரன்னிங் ஸ்டிச் தான், கொஞ்சம் கிராஸாக போடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரி போட்டுட்டு எண்டு வரைக்கும் நம்ம ரிப்பன் எங்கே வெளியே எடுத்துருக்கோமோ அந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டு இதை வந்து இந்த கிளாத் உள்ள அப்படியே உள்ள விட்டுருங்க. போட்டுட்டு இந்த நீடில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கீழே எடுத்தீங்கன்னா இந்த ரிப்பன் ஃபுல்லாகவே இந்த லேயர்ஸ் வழியாக உள்ளே போயிடும். இந்த லேயராக ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இது வழியாக அப்படியே ஃபுல்லாக உள்ளே போயிடும். அப்படி போகலைன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. ஒரு லேயராக இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உள்ளே போயிடும் நமக்கு. இப்போது நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது மேலே த்ரெட்டை பிடிப்போம்ல, அதே மாதிரி ரிப்பனே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக இழுத்தீங்க அப்படின்னா மேலே ஒரு நாட் உட்காந்துரும். கீழே வந்து அந்த லேயர்ஸ் வந்து ரோஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இங்கே ஒரு ரோஸ், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 4 ரோஸ் போடணும். போட்டுட்டு காட்டுறேன். ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இங்கே ஒரு 3 லைன் போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு ஸ்ட்ரைட் லைன், அப்புறம் சைடில் 2 கிராஸ் லைன். இது வந்து லீஃப் மாதிரி கன்சிடர் பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து ரிப்பன் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர் ரிப்பன் எடுத்திருக்கேன். இது வந்து ஆலிவ் கிரீன் மாதிரியான ஒரு கலர். பாவடையிலையோ சட்டையிலையோ எங்கேயுமே வந்து க்ரீன் கிடையாது, பார்டரில் கூட க்ரீன் கிடையாது. பட் நம்ம ஃப்ளவர்ஸ் பண்ணும்போது எப்பவுமே க்ரீன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதே தான் எப்பவுமே இந்த ரிப்பன் ஒர்க் வந்து எவ்வளோதான் நீங்கள் கலர்ஃபுல்லாக ரிப்பன் ஸ்பாட் போட்டாலும் லாஸ்ட்டாக அந்த க்ரீன் கலர் லீஃப் கொடுக்கும்போது தான் அது அப்படியே தூக்கலாக தெரியும், ஹைலைட்டிங்காக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல நீடில் வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஷைனிங் சைடு மேலே வர மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு ஸ்டிச், அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு இது ஒரு லீஃப் மட்டும் போடுறீங்கன்னா இந்த அளவு போட்டாலே போதும். நம்ம வந்து ஒரு 3 லைன் போட்டிருக்கோம், அப்போ தான் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எடுத்துறாங்க, கோடு மாதிரி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி விட்டிங்கன்னா தான் அது லீஃப் ஷேப்பில் அழகாக இருக்கும். இதுக்கு பக்கத்துலேயும் கீழே இந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு ரிப்பன் கீழே இருந்து எடுத்துக்கோங்க. இந்த சைடில் அதே மாதிரி அந்த சைடில் ஒன்று ஸ்ட்ரைட் ஷைனிங் சைடு மேலே இருக்கிற மாதிரி மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு லீஃப் போட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும். ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா. அடுத்து வந்து கொஞ்சம் ஃபில்லிங், அதாவது இந்த கேப்பாக இருக்குல்ல, இந்த இடத்துலலாம் ஃபில் பண்ணுறதுக்கு நான் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பிளாஸ்டிக் பீட்ஸில் கிளாஸ் டைப்பில் இருக்கும், ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதில் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இது வந்து பென்சில் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்களே, இப்போ நம்ம ஸ்லீவ்லலாம் கீழே தொங்க விடுறதுக்கு அந்த மாதிரி லட்கன்ஸ்க்கு வருது. ஸோ இந்த பென்சில் கிறிஸ்டலும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல அங்கங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு கேப்பு, இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு பென்சில் கிறிஸ்டல் போட்டுக்கலாம். இது வந்து இந்த ஷார்ப்பான சைடு கீழே வரணும். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு இப்படி வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நூல் விட்டு போச்சு. இந்த மாதிரி வச்சு இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு பக்கத்தில் இன்னொரு குட்டி ரவுண்டு போட்டிருக்கேன்ல, அதில் இந்த ரவுண்ட் பீடு ஒன்று. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கோல்டு பீடு, ஒரு பேர்ல் பீடு அதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த சைடு
இந்த மாதிரி இந்த வேவ் லைன்ஸ்க்கு நடுவில் எங்கெல்லாம் கேப் விட்டுருக்கோமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி ஃபில்லிங் எல்லாமே ஒன்று போல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃப்ளவர் கம்மியானாலும் பரவாயில்ல. அதாவது இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்கிற கேப்புக்கு 2 ஃப்ளார் போட்டிருக்கேன். ஒரு சில இடத்துல வந்து இந்த கேப் சின்னதாக இருக்கு அப்படின்னா ஒரு ஃப்ளார் மட்டும் போட்டுக்கலாம். அண்ட் இந்த பீட்ஸுமே வந்து மாற்றி ஒரு இதில் கோல்டு வைங்க, ஒரு இதில் எல்லோ வைங்க, அந்த மாதிரி மாற்றி வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம சொன்ன மாதிரி அந்த வேவி டிசைன் அந்த சுகர் பீட்ஸ்க்கு நடுவில் அங்கங்கே ஒரு புட்டா வர மாதிரி போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து என்ன மாற்றி பண்ணலாம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளவர் ஒர்க் ரிபன் ஒர்க் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன மாதிரியான ஒர்க் வேணாலும் பண்ணலாம். அந்த இடத்துல ஒரு ட்ரெடிஷ்னல் ஆரி ஒர்க், ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சு ஜர்தோசி போட்டு அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை ஃபேன்சியாக வெறும் ஸ்டோன்ஸ் மட்டும் ஓட்டலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு பேட்டர்ன் காட்டுறேன் இதே மாதிரி வேவி டிசைன்ஸில். இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன். அதுவும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.